ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ 3.17ல தேர்ட் பார்ட் பார்க்க போறோம். தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரொம்ப சிமிலர், அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்க. சில்வர் 3+ அயோன் பதிலாக புரோமின் இருக்க போகுது. ஸோ வேல்யூ மட்டும் மாற போகுது. மற்றபடி ரியாக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். அதனால அப்படியே நான் பக்கத்துல எழுதுறேன். அயனுக்கு அதே தான், Fe3+. இது என்னன்னு போன வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பிளஸ் எலக்ட்ரான் வில் பி கிவிங் Fe2+. அதே வேல்யூ தான். ஸோ அதோட பொட்டன்ஷியலும் சேம் தான். இ நாட் வந்து 0.77. ரெண்டாவது அங்க புரோமின் எப்படி ஆச்சு, அதே மாதிரிதான். பிஆர் மைனஸ், இதுவும் டைஅட்டாமிக் அப்படின்வாங்க. பிஆர் 2 இருக்க போகுது. அப்போ என்ன ஆகும், இங்க பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க 2 போடுவாங்க. 2 போட்டீங்கன்னா +2 எலக்ட்ரான்ஸ் வரும். இதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஆரோட வேல்யூ 1.07, 1.09. ஆக்சுவலா 1.09 இருக்கா, 1.09. ஓகே. இப்போ இதே மாதிரி இருந்துச்சுன்னா பாசிட்டிவா இருக்கலாம். அங்க எப்படி இருக்கு பாருங்க, Br2+2 எலக்ட்ரான் பாருங்க. Br2+2 எலக்ட்ரான் ரியாக்டன்ட் சைட்லயும் Br2- ப்ராடக்ட் சைட்லயும் இருக்கு. இதோட அப்படியே ஆப்போசிட் இருக்கா, இது ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ல இருக்கா. அப்போ நீங்க ஈஸியா எழுதலாம்னா, இதை நீங்க நெகட்டிவ்னு போட்டீங்கன்னா நீங்க டைரக்டா ஆட் பண்ணிடலாம். -15 டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்ன ஆகும், இ நாட் ஆஃப் த செல் வந்து we can put a 0. cathode minus anode 0.77 மைனஸ் சைன் போட்டாச்சுன்னா நீங்க டைரக்டா போட்டுக்கலாம். 1.09 போட்டீங்கன்னா you'll be getting நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். you'll be getting negative 0.32, which is, so it is not feasible. Third part. Okay, clear? Fourth part பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட் பார்ட்டுக்கு மேட்சா தான் இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு மேட்சா இருக்கு ஃபோர்த் பார்ட். அதனால வேற கலர் மாத்திரும், ஒரே கலர்ல எழுதிட்டு இருக்கோம். கலர் மாத்திரலாம். ஃபோர்த் பார்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த சைடு சில்வர் இருக்கா, அதே தானா, அதே தான். ஏஜி சில்வரும் என்னவா இருக்கும், சில்வர்ல இருந்து எஃப் அயனுக்கு போயிருக்கு. ஏஜி பிளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் ஏஜின்னு வரப்போகுது. அதோட வேல்யூ மாற போறது இல்ல, 0.80. அடுத்து அயனோடது, சரி சரி, Fe3+. ஆமா, Fe3+ இருக்கா, தட் வில் பிகம். ஓகே. ஸோ இதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல வந்து நம்ம we have to be careful. யாரு Fe3+ AgS கொடுத்துருக்காங்க, அங்க அதுல Ag+ கொடுத்துருந்தாங்க செகண்ட் சம்ல. இங்க வெறும் ஏஜி Fe3+. அப்ப Fe3+ தான் Fe2+ மாறப்போகுது. ஸோ Fe3+ பிளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் Fe2+. ஸோ அதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், 0.77 ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஆனா அதே மாதிரி சில்வர் வந்து ஏஜி வரப்போகுது. அப்போ ஏஜில இருக்கிறது இட் இஸ் ஏஜி இஸ் கோனா பிரேக் டவுன் இன்டு ஏஜி பிளஸ் எலக்ட்ரானை இது ரிலீஸ் பண்ண போகுது. கரெக்டா? ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏஜி பிளஸ் எலக்ட்ரான் அப்படின்னா, இப்போ ஏஜி பண்ணியிருக்கோமா, இங்க பண்ணதோட ஏஜி பிளஸ் ரிவர்ஸ் நடந்திருக்கு. இதோட ரிவர்ஸ் நடந்திருக்கு. அதுக்கு 0.80னா அப்போ இதுக்கு மைனஸ். சார் எனக்கு ஆனோட் கேத்தோட வச்சு சொல்லிடுங்க சார், அதான் எனக்கு ஹிஸ்ட்ரியா இருக்குன்னா இது 0.80 போட்டுக்கோங்க. இங்க எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது. திஸ் இஸ் கெய்னிங் எலக்ட்ரான் கேத்தோடு. இது எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது. அப்போ இது ஆனோடு, இது கேத்தோடு. இ கேத்தோட் மைனஸ் ஆனோடு, அவ்வளவுதான். இ வந்து இ கேத்தோட் மைனஸ் ஆனோட், இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட். கேத்தோட் எவ்வளவு, 0.77 மைனஸ் 0.80. அப்ப நெகட்டிவ் வேல்யூ வரப்போதா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ நெகட்டிவ் 0.03 வோல்ட், விச் இஸ், ஸோ இட் இஸ் நாட் feasible. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா, ஃபிஃப்த் ஒன். என்ன சொல்றாங்கன்னா, Br2 சாலிடா இருக்கும் போது அயன் Fe2. ஸோ Fe2ன்னு போட்டுருக்காங்க லாஸ்ட் இது. ஓகே. ஸோ Feயும் Br இன்வால்வ் இருக்கு. Fe2 கொடுத்துருக்காங்க, Fe2+. ஸோ அதே மாதிரி Br வந்து Br இருக்கு. ஸோ Br வந்து சாலிடா கொடுத்துட்டாங்க, Fe2+ அயனா கொடுத்துருக்காங்க. கரெக்டா? Br2 சாலிடா கொடுத்துருக்காங்க, Fe2+ அயனா கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், Fe3+ இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸை கொடுத்து Fe2+ ஆகும். அப்ப Fe2+ இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸை வாங்கி இட் வில் பிகம்
Fe electrons Fe2 plus it will take a get electron and it will become Fe3 plus. So sorry, Fe3 plus, okay, plus electron. அங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை வாங்கி 2 பிளஸ் ஆச்சு, இங்க எலக்ட்ரானை கொடுத்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இங்க Br2 கொடுத்துருந்தாங்களா, Br2. ஸோ இப்போ Br2ல இருந்து அதே மாதிரி இங்க வந்து எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா அயானா ஃபார்ம் ஆகும். கரெக்டா? Br மைனஸ் இதானே பார்த்துட்டு இருந்தோம். இது 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 இந்த ரிவர்ஸ் தான் பார்த்துட்டே இருந்தோம். பேலன்ஸ் பண்றது ரெண்டுன்னு வரும். அது பேலன்சிங் இட்ஸ் ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட். பேலன்சிங் நம்ம போக தேவையில்ல. இப்போ Fe2 பிளஸ், இப்போ யார் கேத்தோடு யார் வேணாலும், இவன் வந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் இ நாட் வேல்யூ போட்டுக்கலாம். இ நாட் வேல்யூ ஃபர்ஸ்ட் Fe2 பிளஸ் எவ்வளோ போட்டுருந்தோம், அதே தான் 0.77. 0.77. இவன் வந்து கெயின் எலக்ட்ரான்ஸ். பிஆருக்கு என்ன வேல்யூ போட்டுட்டு இருந்தோம், 1.09. 1.09. 1.09. யாரு கேத்தோடு? கேத்தோடு வந்து கெயின்ஸ் எலக்ட்ரான். இவன் கெயின்ஸ் எலக்ட்ரான். ஸோ இ கேத்தோட், ரிலீஸ் எலக்ட்ரான்றதுனால நோட் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இ செல் வந்து இ இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட். கேத்தோட் யாரு? 1.09 minus anode யாரு? 0.77. So you'll be getting a final value is 0.32 volt, positive value. So it is feasible. Okay. So அவங்க திருப்பி கோ த்ரூ பண்ணினா உங்களுக்கு கிளியரா புரியும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே அயான்ஸா இருக்கு. Fe3 பிளஸ் வந்து Fe2 பிளஸ் ஆகுது. அயான் மைனஸ்ல இருக்கிறது மைனஸா போயிட்டு சாலிடா மாறப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். செகண்ட் இது பாருங்க, சில்வர். சில்வர் வந்து காப்பர் வந்து சாலிடா இருக்கு, Cu2 வந்து சாலிடா இருக்கு. அப்போ இட் வில் எப்படி சாலிட் ஆச்சு? எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு தான் இட் வில் பி சாலிடா இருக்கும். ஓகே, Cu2 பிளஸ் கூட எலக்ட்ரான்ஸ் வாங்கிட்டு தான் இட் வில் பி சாலிட். ஓகே, இல்லாட்டி இது வந்து எலக்ட்ரான்ஸை கொடுத்தா அயான்ஸாமா. அதே மாதிரி அயன் 3 பிளஸ் அது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்டும் தேர்டும் சேம் தான். இப்போ Fe3 பிளஸ் Br மைனஸ். ஸோ இந்த எல்லா ரியாக்ஷன்ஸையும் கோ த்ரூ பண்ணுங்க. திருப்பி டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். தேங்க்யூ.